வணக்கம், நான் உங்கள் பொறியாளர் குமரேசன். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு பில்டிங் இது. நம்ம இப்போ ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கோட அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட்டு சேவிங், அடுத்து டைம் சேவிங். காஸ்ட்டு சேவிங்னு பார்க்கும்போது நீங்கள் பிளாஸ்டரிங் பண்ணி மேலே நீங்கள் பட்டி பார்க்குறதுக்கு ஆகக்கூடிய செலவு கம்பேர் பண்ணும் பொழுது, இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங் பண்ணிவிட்டு இது மேலே நீங்கள் டச்சப் கோட் மட்டும் பட்டி பார்த்தா போதும். ஸோ 3 கோட்டு பட்டி பார்க்குறது அந்த மாதிரி தேவைப்படாது. ஃபைனல் கோட் பட்டி மட்டும் இதில் டைரெக்டாக மேலே அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு அடலேஷன்ஸ் இல்லாமல் பண்ண முடியும். அடுத்து டைம் பார்த்தீங்கன்னா, இது குயிக்காக வேலை நடந்துடும். மேசன்ஸ் நம்ம நிறையா டீம் வேணும், லேபர் ஷார்ட்டேஜ் வேணும், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இதில் நம்ம வேலை செய்யும் பொழுது நம்ம சுலபமாக குயிக்கான டயத்தில் நம்மளால் இந்த வேலையை முடிக்க முடியும். இதுக்கு க்யூரிங் தேவையில்லை. இது சிமெண்ட்டாக இருந்தால் க்யூரிங் பண்ணணும். இது சிமெண்ட் இல்லாததுனால க்யூரிங் தேவையில்லை. அதே போல் ஸ்ரிங்கேஜ் கிராக் இப்போ சிமெண்ட்டு வச்சு நம்ம செவுத்தை பூசுகிறோம் அப்படின்னா அதை நீங்கள் தண்ணி ஊற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், ரேக ரேகையாக கிராக்ஸ் வரும், ஹேர்லைன் கிராக்ஸு. அந்த மாதிரியான ஸ்ரிங்கேஜ் கிராக் இந்த ஜிப்சம் பிளாஸ்டரிங்கில் கிடையாது. அப்புறம் இந்த மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா க்ரீன் ப்ராடக்ட், அதாவது என்விரான்மெண்டலி க்ரீன் அப்படிங்கிற கான்செப்டில் இயற்கையை கெடுக்காத பொருட்களில் இதுவும் ஒன்று. ஏன்னா இது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மண்ணிலிருந்து வெட்டி எடுக்கக்கூடிய ஜிப்சம். ஸோ அதனால் அது ஒரு அட்வான்டேஜ். அப்புறம் இந்த ரூம் சீரிஸ் பார்த்தீங்கன்னா ஏசி இந்த ரூமில் நீங்கள் ஜிப்சம் பிளாஸ்டிங் பண்ணியிருந்தா அந்த ஹீட்டை, அதாவது குளிர்ச்சியை வெளியில் கடத்தாமல் இன்சுலேட்டராக இந்த ஜிப்சம் வேலை செய்யும். ஸோ அது ஒரு இதில் இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அது மேலே இருக்கிற